the length of a rectangle is increased by 60%. The length of a rectangle is increased by 60%. By what percent? By what percent would the breadth have to be decreased? The length of the rectangle is increased by 60%. ஸோ இந்த சம்முக்கு 2 மெத்தட் சொல்கிறேன். ஸோ ஒரு இது ஈஸியாக இருக்கும், நீங்கள் அதே சால்வ் பண்ணிக்காங்க. டேரெக்டாக எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடிலாம் நமக்கு குரூப் 1 எக்ஸாமில் மெயின்ஸில் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது சால்வ் பண்ணுற மாதிரியே உண்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வந்து டேரக்ட் மெத்தட் அப்படிங்கிறது எல்லா இதுக்குமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஷார்ட்கட்டு கரெக்டாக எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு போதும். ஏன்னா இப்போ மேக்ஸுக்கு பதிலாக குரூப் 1 மெயின்ஸில் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சிலபஸ்லாம் பார்த்தீங்களா, குரூப் 1 குரூப் 2லாம் மெயின்ஸில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்ட்டு சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா என்னெல்லாம் படிக்க போகிறோம், ஸோ கண்டிப்பாக இதை படித்து ஒரு வேலை வாங்க போகிறோம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இத்தனை ஸ்டேஜஸ் சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸில் என்ன படிக்கிறோம், மெயின்ஸில் என்ன படிக்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி யோசிப்போம், ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் மெயின்ஸ் சிலபஸையே ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். ப்ரிலிம்ஸ் முடித்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின் சிலபஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாளை கடத்திகிட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த குரூப் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஓவரால் ஸ்டேஜஸ் என்னென்ன ஸ்டேஜஸோ எல்லா அதுக்கும் என்ன சிலபஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ மெயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸோட சிலபஸே ப்ரிலிம்ஸில் நிறைய டாபிக்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த டாபிக்ஸ்லாம் படிக்கும் போது இன்டெப்த்தான நாலேஜ் நமக்கு இருந்தது அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி தான் படிக்கணும் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும். The length of a rectangle is increased by 60%. By what percent would the breadth have to be decreased to maintain the same area? நோட் பண்ணிட்டீங்களா சம்ம? ஓகே. ஸோ கொஷின் என்னன்னு புரியுதா? கொஷின் சொல்லியிருக்கீங்க சார், எழுதியிருக்கோம் சார், புரியுது. என்ன புரியுது சம்மில்? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? The length of the rectangle is increased by 60%. The length of the rectangle is increased by 60%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஒரு ரெக்டாங்கிளோட லென்த்தும் பிரெத்து, ஸோ எனக்கு லென்த்து 2 பிரெத்து 1, லென்த்து 2 பிரெத்து 1. ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 60%. ஸோ இந்த இடத்துல எனக்கு 1% அப்படிங்கிறது என்ன? 1%. சாரி 10% என்ன இதில்? 10%. 10% என்ன? 10%. 10% ஆஃப் 2 0.2 தானே? ஆமாம் தானே? ஸோ எனக்கு ஏரியா எடுத்தானா இதோட ஏரியா என்ன அப்படின்னா 2. L into B எனக்கு 2 தானே, எனக்கு ஏரியா 2. எனக்கு ஏரியா 2 கிடைக்கும். ஸோ அதே இது நான் லென்த்தை 60% இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு இதில் 60%ங்கிறது என்ன? 2ல் 60%. 2ல் 50% என்ன? 2ல் 50%. 2ல் 50%. 160னா 1.2. ஸோ அப்போ 60% இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு என்ன ஆகும்? 3.2. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எனக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆகும், பிரெத்தை நான் எந்த பர்சன்டேஜ் எனக்கு கம்மி பண்ணால் எனக்கு சேம் இதே ஏரியா 2 வரும். எனக்கு இதுதான் கொஸ்டின். அப்போ பிரெத்து இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். எனக்கு 2ங்கிறது 3.2வா எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொஸ்டின் இது உங்களுக்கு கொஸ்டின் தான். இப்போ நான் புரியுறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுன்ட்டு ஈஸியாக டேரெக்டாக நான் சொல்லிடுவேன். அந்த மெத்தட் மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு நான் கால்குலேட் பண்ணக்கூடிய ஏரியா என்ன பர்சன்டேஜில் இருக்கும்? ஸோ எப்பயுமே கொடுத்துருக்க சேம் நான் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். எனக்கு லென்த்து ஒரு பிரெட் ஒரு வேல்யூ இருக்கும், அதோட ஏரியா எனக்கு என்ன அப்படின்னா 100%. ஓகேவா? நான் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுங்கிறத சொல்கிறேன், அது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணக்கூடியது 100%. எனக்கு நான் இதில் என்ன பண்ணுறேன், எனக்கு இதில் இருக்கக்கூடிய வேரியபிள் 2 தான். ஒன்று லென்த்து, இன்னொன்று பிரெட்டு. எனக்கு இதில் வேறு எதுவும் கான்ஸ்டன்ட் இருக்கானா? கிடையாது. இப்போ எனக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் எடுத்தேன்னா எனக்கு πr². எனக்கு அதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? π. அந்த இடத்துல நான் எந்த சேஞ்சஸுமே எனக்கு வரப்போகிறது கிடையாது. எத்தனை தாங்க நான் ஏரியா என்ன கால்குலேட் பண்ணாலும் மல்டிப்ளைடு பை π தான். எஸ் சார். ஸோ அதில் r². ஆருங்கிறது எனக்கு என்ன? 2 வேரியபிள் இருக்குது, r into r.
எனக்கு ஏரியானாலே 2 டைம் சேஞ்சஸ் வரும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியானா எத்தனை டைம் சேஞ்சஸ் வரும்? 2 டைம். இங்க எனக்கு ரெக்டாங்குலர்ல லென்த்தும் பிரெத்தும் இருக்கு. ஸோ நான் லென்த்தை என்ன பண்றேன்? 60% இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்னவாகும் லென்த்து? 160%. ஸோ பிரெத் என்ன பண்றேன்? பிரெத் என்ன பண்றேன்? ரெடியூஸ் பண்றேன். எவ்வளோ ரெடியூஸ் பண்றேன் தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போ எனக்கு எக்ஸ். ஸோ டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆகக்கூடாது? எனக்கு சேம் இந்த சேஞ்சஸ் வந்தால், எனக்கு லென்த்லையும் பிரெத்லையும் இந்த சேஞ்சஸ் வந்தால், இந்த ஏரியாவில் எனக்கு எந்த சேஞ்சஸுமே வரக்கூடாது. சேம் அதே 100 அப்படிங்கிறத எனக்கு ஏரியாவாக இருக்கணும். புரியுதுங்களா சம் என்னன்ட்டு? இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு சம் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஏரியா 100% தான் இருக்கும். ஸோ அதோட லென்த்து நான் 60% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். பிரெத்து 20% கம்மி பண்ணுறேன். அதோட ஏரியாவில் என்ன சேஞ்சஸ் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? லென்த் என்ன பண்ணுறேன்? 60% இன்க்ரீஸ் பண்ணுறேன். பிரெத்து 20% டிக்ரீஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடியது இங்கே எழுதக்கூடிய 100 அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா ஏரியா. எந்த சம் கொடுத்தாலும் அது வால்யூமாக இருந்தாலும் சரி, ஏரியாவாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்கில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த யூனிட், அந்த வேல்யூ என்ன அப்படின்னா எனக்கு 100%ல் இருக்கும். அது வால்யூம், ஏரியா எது கொடுத்தாலும் சரி எனக்கு 100. ஸோ அதில் இருக்கக்கூடிய வேரியபிள் நான் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? லென்த் என்ன பண்ணுறேன்? 60% இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பிரெத் என்ன பண்ணுறேன்? 20% டிக்ரீஸ் பண்ணுறேன். இந்த 2 சேஞ்சஸுமே இங்கே எதில் நடக்கும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ அதுதான் இந்த லென்த்லையும் பிரெத்லையும் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இங்கே எங்கே நடக்கும்? இந்த 100 இந்த வேல்யூவில் தான் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ 160% ஆஃப் எல், 80% ஆஃப் பி ஆஃப் 100% ஆஃப் ஏரியா. அப்போ இந்த சேஞ்சஸ் வந்தால் எனக்கு ஏரியா என்ன? இதை கேன்சல் பண்ணி எனக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்க. 160 into 80 divided by 100. ஸோ 4, 5 வச்சு கேன்சல் பண்ண அப்படின்னா 3 ரிமைனிங் 1. அப்போ 3 5 are 15, 1 2 0 1. ஓகே 128. எனக்கு ஏரியா என்ன ஆகுது? 128. ஏரியா என்ன ஆகுது? 28% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ புரியுதா? ஃபஸ்ட்டு எனக்கு இது இருக்கக்கூடிய ஏரியா, நான் லென்த்லையும் பிரெத்லையும் எனக்கு என்ன சேஞ்சஸ் வந்துருக்கு? தமிழ் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அதிகமாக வேல்யூ வந்துச்சுன்னா எனக்கு 28% இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு பதிலாக எனக்கு 65% வந்திருந்தது அப்படின்னா 35% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் எனக்கு ஏரியா. ஸோ அப்போ இந்த இடத்த நான் வேல்யூவை நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். 128% எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 100 இருக்குது, 60 இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே எனக்கு என்ன டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரியாது. அங்கே வர வேண்டிய ஆன்சர் எனக்கு சொல்லிட்டாங்க. என்னவா இருக்கணும்? சேஞ்சஸ் ஆகக்கூடாது. ஸோ அப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 into 100 டிவைடட் பை 160, 0 கேன்சல் ஆயிரும். 1000 டிவைடட் பை 16. 1000 டிவைடட் பை 16 கேன்சல் பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். 62.5. அப்போ இங்கே எனக்கு எக்ஸு 62.5 அப்படின்னா நான் பிரெத்தை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நான் கம்மி பண்ணியிருக்கேன்? நல்லா புரிஞ்சுக்கிறணும். 62.5ங்கிறது எனக்கு எக்ஸோட வேல்யூ. இங்கே எனக்கு 60 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா 160. அப்போ இங்கே நான் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருந்தா எனக்கு 62.5 பிரெத் இருக்கும்? 37.5. புரியுதுல? நான் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ டேரெக்டாக ஆன்சர்னு சொல்லிடக்கூடாது. இங்கே எனக்கு எக்ஸுக்கு பதிலாக 62.5. அப்போ பிரெத்தை நான் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன்? 37.5% வந்து நான் பிரெத்தை கம்மி பண்ணணும். 37.5% வந்து நான் என்ன பண்ணணும்? அகலத்தை குறைக்கணும். குறைச்சேன்னா எனக்கு அது என்ன ஆகாது? ஏரியாவில் சேஞ்சஸ் வராது. சேம் அதே ஏரியா எனக்கு இருக்கும். ஸோ இது இல்லாமல் நான் டேரெக்டாக சால்வ் பண்ணணும்னா இது ஓகே தானே? இது புரியுதுல? ஸோ டேரெக்டாக கொஞ்சம் ரொம்ப ப்ரொசீஜராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு ஏரியா அப்படிங்கிறது என்ன? ஏரியா
ஸோ நார்மலாக ப்ரொசீஜராக சால்வ் பண்ணால் எனக்கு ஏரியா அப்படிங்கிறது ஏரியாவோட ஃபார்முலா என்ன? எல் இன்டூ பி. எல் இன்டூ பி. எனக்கு லென்த்து நான் என்ன பண்ணுறேன்? லென்த்து. ஸோ எனக்கு நார்மலாக ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னா எனக்கு எல் இன்டூ பி. ஸோ எனக்கு புதுசாக இருக்கக்கூடிய லென்த் என்ன? 160% ஆஃப் எல். எனக்கு நார்மலாக எல் இருக்குது, 60% இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு 160 டிவைடட் பை 100 இன்டூ எல். ஸோ அப்போ 8/5 8L டிவைடட் பை 5. இது என்ன? எனக்கு நியூ லென்த்து, எனக்கு புதுசாக இருக்கக்கூடிய லென்த்து. அதுதான் எனக்கு என்ன? 8L டிவைடட் பை 5. ஸோ இதுலேருந்து நான் பிரெத்து கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? பிரெத்து. எனக்கு ஏரியா எல் இன்டூ பி, எனக்கு பிரெத்து என்ன? பிரெத்து. ஸோ பிரெத்து எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத்து. எனக்கு லென்த் அப்படிங்கிறது என்ன? 8L டிவைடட் பை 5. 8L டிவைடட் பை 5. ஸோ அப்போ எனக்கு தேவையான பிரெத் அப்படிங்கிறது என்ன? அகலம். ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை லென்த். எனக்கு ஏரியா என்ன? எல் இன்டூ பி. பிரெத் என்ன? 8L டிவைடட் பை 5. 8L டிவைடட் பை 5. ஸோ அப்போ டிவைடட் பை 8L டிவைடட் பை 5னா எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகிடும்? 5 டிவைடட் பை 8L. எல்எல் கேன்சல் ஆயிரும். 5B டிவைடட் பை 8. 5B டிவைடட் பை 8. ஸோ இது எனக்கு என்ன? இதுதான் நியூ லென்த்து, நியூ பிரெத்து. எனக்கு நியூ லென்த்து 8L டிவைடட் பை 5. நியூ பிரெத் என்ன? 5B டிவைடட் பை 8. 5B டிவைடட் பை 8. ஸோ அப்போது இந்த பிங்கிறதுலேருந்து இது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஆமாம் தானே? எனக்கு நார்மலாக இருக்கக்கூடியது ஸ்டார்டிங்கில் பிரெத்து பி, எனக்கு இது கம்மியான பிரெத்து. ஏன்னா இங்கே 60% இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த லென்த் இருந்தால் எனக்கு பிரெத் என்னவா இருக்கும்? 5B டிவைடட் பை 8. புரியுதில்ல? சம்மு புரியுதில்ல? ஸோ 5B டிவைடட் பை 8. ஸோ அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்? டிஃப்ரென்ஸ் பி மைனஸ் 5B டிவைடட் பை 8. ஸோ இது ஏன் எழுதுகிறேன்? ஃபஸ்ட் இயருக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரெத்து பி, எனக்கு புதுசாக கிடைச்சிருக்க பிரெத் என்ன? 5B டிவைடட் பை 8. ஏன் மைனஸ் பண்ணுறேன்? எனக்கு புதுசாக பிரெத்துங்கிறது என்ன ஆகுது? குறையுது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னு சம்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 8B மைனஸ் 5B டிவைடட் பை 8. 3B டிவைடட் பை 8. 3B டிவைடட் பை 8. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய லென்த்துக்கும் ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பிரெத்துக்கும் ஸோ புதுசாக இருக்கக்கூடிய பிரெத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு 3B பை 8 தான் நான் என்ன பண்ணணும்? பிரெத்தை டிக்ரீஸ் பண்ணணும். ஆமாம் தானே? எனக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பிரெத்து பி, எனக்கு புதுசாக இருக்கக்கூடிய பிரெத்து 5B பை 8. ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எனக்கு 3B பை 8. ஸோ அந்த பிரெத்தை தான் நான் என்ன பண்ணணும்? டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ எனக்கு பியில் 3B பை 8 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ பியில் 3B பை 8 அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ 3B பை 8ங்கிறது எனக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பிரெத்தில் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? இதான பர்சன்டேஜில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எனக்கு ஃபஸ்ட் இருக்க பிரெத் என்ன அப்படின்னா எனக்கு 100. ஸோ எனக்கு இந்த பிரெத் என்ன அப்படின்னா இந்த அகலம் வந்து எனக்கு 100. ஸோ அப்போ எனக்கு அடுத்து கம்மியாக இருக்குது. ஸோ 5B பை 8 மாதிரி இருக்குது. டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா 3B பை 8. அதுதான் எனக்கு என்ன ஆகிருக்கு? அந்த பிரெத்து தான் எனக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 3B பை 8 டிவைடட் பை B இன்டூ 100. ஸோ 3B பை 8 இன்டூ B பை 1 எனக்கு 1/B மாறிடும். BB கேன்சல் ஆயிரும். 3 பை 8 இன்டூ 100. ஸோ அப்போ 300 டிவைடட் பை 8. ஸோ கேன்சல் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கள்? 300 டிவைடட் பை 8. நீங்கள் அந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது புரிஞ்சதா? யோசித்து சால்வ் பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏரியானாலே என்ன பண்ணணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வால்யூம் கொடுத்தாலும் சரி, ஏரியா கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கக்கூடியது 100. எனக்கு ஏரியாவாக இருந்தால் 2 வேரியபிள் தான் இருக்கும். எனக்கு எந்த இதுக்கு சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எதுக்கு ஏரியா கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு 2 வேரியபிள் தான். அந்த வேரியபிளில் என்ன சேஞ்சஸ் கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்கணும். லென்த்து பிரெத்து இதே ஸ்கொயராக இருந்தால் ரெண்டுமே எனக்கு என்ன தான்? சைட்ஸ் தான். அந்த இடத்துல நான் 2 டைம் எழுதணும்.
எனக்கு சைட்ஸ் வந்து இப்போ ஒரு 40% வந்து எனக்கு ஸ்கொயரில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்தாங்கன்னா 100 இன்ட்டு 140 டிவைடட் பை 100 இன்ட்டு 140 டிவைடட் பை 100 எப்படி எழுதணுங்கிறது புரியுதுல? இதே இது சர்க்கிள் கொடுக்குறாங்க. எனக்கு சர்க்கிளில் பைஆர் ஸ்கொயர், எனக்கு பைங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். எனக்கு ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆனால் ஏரியா என்ன சேஞ்ச் வரும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 100 இன்ட்டு 125 டிவைடட் பை 100 இன்ட்டு 125 டிவைடட் பை 100. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுதுங்களா சார்? எனக்கு ஏரியானாலே 2 டைம் அந்த வேரியபிள் நான் எழுதணும். அது இன்க்ரீஸ் கொடுத்தா இன்க்ரீஸ், டிக்ரீஸ் கொடுத்தா டிக்ரீஸ். 37.5 இங்கே என்ன கம்மி பண்ணவங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அது அங்கே டேரெக்டாகவே நமக்கு ஆன்சராக கிடச்சிச்சு. புரியுதுல? இந்த மெத்தடில் சம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. சேஞ்சஸ் வந்தால் எந்த மாதிரி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது புரியுதுல எப்படி சால்வ் பண்ணுறோன்ட்டு? உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரிலாம் 2D 3Dயில் தேவையோ அந்த மாதிரி சம்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. த டயகனல் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 15 மீட்டர். த டயகனல் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஃபீல்ட் இஸ் 15 மீட்டர். 15 மீட்டர். இதை பொறுத்தளவில் என்னன்னா நமக்கு ஏரியானா என்ன, பெரிமீட்டர்னா என்ன, வால்யூம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு தமிழில் கொடுத்தாங்கன்னா எந்த இடத்துல ஏரியா கால்குலேட் பண்ணுமா? இப்போ ஃபென்ஸுன்னு சொல்கிறாங்க. ஃபென்ஸ் அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ணோம்? ஏரியாவா பெரிமீட்டரா? பெரிமீட்டர். ஸோ வேலி போடுறது சுற்றி தான் போடுவோம். உள்ளே வேலி போடுவோமா? உள்ளே சுற்றி வேலி போடுவோமா? இல்லை, சுற்றி ஒரே ஒரு வேலி மட்டும் தான் போடுவோம். ஸோ the diagonal of a rectangular field is 15 meter and its area is 108 square meter. And its area is 108 square meter. What will be the total expenditure? What will be the total expenditure? What will be the total expenditure in fencing the field? What will be the total expenditure in fencing the field at the rate of நீங்கள் நிறைய சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். 2D 3Dயை பொறுத்தளவில் மினிமம் ஒரு 2Dயில் ஒரு 100 சம்ஸ், 3Dயில் ஒரு 100 சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். What will be the total expenditure in fencing the field at the rate of rupees 5 per meter? Rupees 5 per meter. Rupees 5 per meter. ஸோ சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. Diagonal of rectangle 15 meter. Diagonal of rectangle 15 meter. 15 தானே சார் சொன்னேன்? 15 meter. So the area of the rectangle 108 meter square. 108 meter. நீங்கள் யூனிட்டோட எழுதிக்காங்க. 108 meter square 15 meter. ஓகே. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? What will be the total expenditure in fencing the field at the rate of rupees 5 per meter? rupees 5 per meter. எதுக்கு? ஸோ அதை சுற்றி வேலி போடுறதுக்கு, ஃபென்சிங். ஸோ வேலி போடுறதுக்கு பெர் மீட்டருக்கு 5 rupees. ஃபஸ்ட்டு நான் வேலி போடணும்னா அந்த ஃபீல்டோட என்ன எனக்கு தெரியணும்? பெரிமீட்டர் தெரியணும். பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா எனக்கு? Two of L plus B units. 2 of L plus B units. ஸோ இது பெரிமீட்டருக்குரிய ஃபார்முலா. எனக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? L square plus B square is equal to 15 கொடுத்துருக்காங்க. L square plus B square is equal to 15. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரூட் எடுத்து நாங்கள் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனேன்னு எனக்கு என்ன ஆயிடும்? ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு L square plus B square 225. ஸோ எனக்கு LB அப்படிங்கிறது 108. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? LNB வேல்யூ கிடைக்கும். LNB வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. L square plus B square எனக்கு டயகனலோட ஃபார்முலா தான் L square plus B square. ரூட் ஆஃப் L square plus B squareங்கிறது எனக்கு ரெக்டாங்குலரோட டயகனலோட ஃபார்முலா. ஸோ இங்கே எனக்கு 2 of L plus Bன்னு இருக்கு. 2 of L plus B. ஸோ இந்த ஃபார்முலாவில் எனக்கு ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா ஒன்று எனக்கு இந்த இடத்துல இருக்குது. என்ன ஃபார்முலா? எஸ்,
L plus B the whole square, L square plus B square plus 2LB. L square plus B square க்கு பதிலாக நான் 2 2 5 போட்டுடலாம். plus 2 into LB 216. 216. A square plus B square plus 2AB 225 plus 216. அப்போ எனக்கு L plus B square அப்படிங்கிறது எனக்கு 2 400 420 430 441. 441ங்கிறது எனக்கு L plus B த ஹோல் ஸ்கொயர். எனக்கு L plus B என்ன, இங்கே ஸ்கொயர் இருக்கா, நான் ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தானா எனக்கு L plus B அப்படிங்கிறது 21. எனக்கு L plus Bயோட வேல்யூ என்ன 21. ஸோ அப்போ எனக்கு பெரிமீட்டர் இங்கே ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ 2 into 21 42 மீட்டர். 2 into 21 42 மீட்டர். அந்த ஃபீல்டோட பெரிமீட்டர் என்ன, இங்கே என்ன சால்வ் பண்ணியிருக்கேன் தெரியுதுல்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டு எனக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, நான் பெரிமீட்டருக்குரிய ஃபார்முலா எழுதியிருக்கேன், அதுதான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஃபென்சிங்க்கு பெர் மீட்டருக்கு எனக்கு 5 rupees. ஏன் சார் குழப்புதுங்களா? இல்லை. ஸோ அப்போ எனக்கு L square plus B square அப்படிங்கிறது நான் இங்கே இருக்கக்கூடிய ரூட் அந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா எனக்கு ஸ்கொயர் ஆயிரும். அப்போ L square plus B square 225, L into B 108. ஸோ அப்போ L plus B A plus B the whole square is equal to A square plus B square plus 2AB. இங்கே எனக்கு A ஸ்கொயருக்கும் B ஸ்கொயருக்கும் வேல்யூ இருக்குது, இங்கே எனக்கு L into Bக்கு வேல்யூ இருக்குது. இங்கே 2LB இங்கே 216 ரெண்டு ஒன்று போல் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இங்கே 2LB இங்கே எனக்கு 216 எழுதியிருக்கேன். 2 into 108 எனக்கு 216 ஆட் பண்ணேன்னா எனக்கு 441. இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு வந்தால் நான் ரூட் எடுப்பேன். எனக்கு 441க்கு ரூட்டு 21. அப்போ எனக்கு L plus B தெரிஞ்சிருச்சு. 2 into L plus B எனக்கு 42 மீட்டர். எனக்கு பெர் மீட்டருக்கு 5 rupees அப்படின்னா 42 மீட்டருக்கு 210 rupees. அப்போ மொத்தமாக அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டை எனக்கு வேலி போடணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னா 210 ரூபாய் செலவாகும். ஓகே, நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. Find the largest size of a bamboo. Find the largest size of a bamboo. Find the largest size of a bamboo. புரியுதுல சம் எப்படி சால்வ் பண்ணுறோன்ட்டு. Find the largest size of ஆமாங்க சார். எனக்கு ஏன்னா எனக்கு பென்ஸ் அப்படின்னா சுற்றி வேலி போட போகிறேன். எனக்கு அந்த எனக்கு இதுதான் எனக்கு ரெக்டாங்குலர் ஃபீல்டு அப்படின்னா எனக்கு பெரிமீட்டர் இதை சுற்றி வேலி போடுறேன்னா இந்த சுற்றி இருக்கக்கூடிய லென்த் என்னங்கிறத எனக்கு தெரியணும். ஆமாம் தானே? இந்த லென்த்தை தான் சுற்றி லென்த்துங்கிறத நான் என்னன்னு சொல்லுவேன், பெரிமீட்டர்னு சொல்லுவேன். அதை கால்குலேட் பண்ணிட்டேன். எனக்கு 1 மீட்டருக்கு 5 ரூபாய் செலவாகணும்னா எனக்கு 42 மீட்டருக்கு என்ன அமௌண்ட் வந்து செலவாகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 42 into 5 210. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னாலே சுற்றளவு அப்படின்னாலே அந்த எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் சரி அதை ஒரு டைம் சுற்றி வர்றது. ஸோ ஏரியா அப்படின்னா அந்த ஷேப்புக்குள்ளே அந்த வடிவத்துக்குள்ளே எவ்வளோ பொருள் நம்ம எடுத்து வைக்க முடியும். இப்போ ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஸ்கொயருக்குள்ளே சின்ன சின்ன ஸ்கொயர் சைஸில் இருக்கக்கூடிய நோட் புக் எத்தனை வைக்க முடியும்னா அதுக்குள்ளே ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஏரியாவுக்கும் வால்யூமுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஏரியா, பெரிமீட்டர், வால்யூம். Find the largest size of a bamboo. Find the largest size of a bamboo that can be placed in a square of. That can be placed in a square of. That can be placed in a square of area. Square of area 100 square meter. Square of area. Square of area 100 square meter. Square of area 100 ஸ்கொயர் மீட்டர். இப்போ எப்படி சால்வ் பண்ணோம்? ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதோட என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க, 100 ஸ்கொயர் மீட்டர். 100 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் சைடு கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸ்கொயரோட சைடு A squared is equal to 100. A is equal to 10 மீட்டர். A is equal to 10 மீட்டர். எனக்கு 10 அப்படிங்கிறது தான் அதோட சைடு. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் எ பேம்பூ தட் கேன் பி பிளேஸ்டு இன்சைடு த ஸ்கொயர். ஸோ எனக்கு இதுதான் ஸ்கொயர் அப்படின்னா இல்லை லார்ஜஸ்ட் லென்த் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும்? எஸ், டயகனல். டயகனல். ஸோ அப்போ டயகனலுக்கு எனக்கு ஸ்கொயரோட டயகனலுக்கு என்ன ஃபார்முலா? A into root 2. அப்போ 10 into root 2. ஸோ 10 into
ஸோ √2 வேல்யூ 1.414. 1.414 வச்சு மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். எனக்கு டயகனலோட லென்த், அந்த பேம்புவோட லென்த் என்ன, 14.14 மீட்டர் லென்த் உள்ள பேம்பு வந்து அந்த ஸ்கொயருக்குள்ளே வந்து நான் ஃபிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர். ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணுங்கள், நிறைய சம்ஸ் பார்க்கணும் 2D 3Dயில். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர், one of whose diagonals is 3.8 meter long. Find the area of a square, one of whose diagonals is 3.8 meter long. 3.8 meter long. அதுக்கு என்ன ஃபார்முலா, எனக்கு டயகனல் கொடுத்துட்டு ஏரியா கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருந்தேன், ½ into d ஸ்கொயர். நோட் பண்ணியிருக்கீங்களா பாருங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா சார்? ஓகே, படிச்சிட்டிங்களா ஃபார்முலா? தேங்க்ஸ் சார். ஓகே, ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர், one of whose diagonals is 3.8 meter long. 3.8 meter long. அப்போ அதோட டயகனல் வந்து 3.8 மீட்டர் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ into d ஸ்கொயர். ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். ½ into d square, ½ into 3.8 into 3.8, ½ into 3.8 into 3.8. இப்போ ஏரியானா நான் என்ன ஸ்கொயர் மீட்டரில் கொடுக்கணும். சென்டிமீட்டர் கொடுத்தா ஸ்கொயர் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர். ½ into 3.8 into 3.8. என்ன வேல்யூ வருது? 7.22. Yes, 7.22 meter square. 7.22 meter square. Gotcha. So next sum note பண்ணிக்காங்க. If each side of a square is increased by 25%, if each side of a square is increased by 25%, each side of a square is increased by 25%. Find the percentage change in its area. Find the percentage change in its area. Find the percentage change in its area. ஸோ எனக்கு ஸ்கொயரோட ஏரியா 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ எப்படி எழுதணும், எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்த ஏரியா என்ன 100. எனக்கு ஸ்கொயர்னா ஸ்கொயருக்கு ஏரியாக்குரிய ஃபார்முலா a ஸ்கொயர். எனக்கு அதில் 2 வேரியபிள் வரும், a into a. அப்போ எனக்கு 25 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 125 டிவைடட் பை 100 into 125 divided by 100. ஸோ எனக்கு 100 கேன்சல் ஆயிரும். இங்கே 5 4. ஸோ 5 into 125 divided by 4, 625 divided by 4. கேன்சல் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கள். 625. கேன்சல் பண்ணி 100 கேன்சல் பண்ணிவிட்டேன். 5 into 25, 4 into 25, 5 into 125, 625 divided by 4. So 1 remaining 2, 5, 20, 6, 1, 2, 2, 0, 5. 156.25. 156.25. ஸோ அப்போ எனக்கு ஏரியா என்ன இருக்குது, எனக்கு பேசிக் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஏரியா 100. அதோட சைடோட வேல்யூ எனக்கு 25 இன்க்ரீஸ் ஆகுது. ஏரியானாலே 2 டைம்ஸ் எழுதணும், வால்யூம்னாலே 3 டைம்ஸ் எழுதணும். கண்ணை மூடிட்டு எழுதிருங்க. ஓகேவா? எனக்கு இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான். எனக்கு இங்கே என்ன வேரியபிள், சைடு மட்டும்தான். எனக்கு ஏங்கிற ஒரு வேரியபிள் தான். இதே ரெக்டாங்குலராக இருந்தால் எனக்கு 2 வேரியபிள், லென்த் அண்ட் பிரெத் எனக்கு தனித்தனியாக கொடுப்பாங்க. இதே சர்க்கிளாக இருந்தாலும் எனக்கு ஒரே வேரியபிள் தான். என்னது, ரேடியஸ். இப்போ ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா 2 டைம்ஸ் ரேடியஸு சேஞ்சஸ் வரும். இதை நம்ம டேரெக்டான எப்படி சால்வ் பண்ணுவோம். ஸோ 125. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சைடு என்ன, ஏ. எனக்கு 25 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 125% ஆஃப் ஏ. எனக்கு இதுதான் வந்து நியூ சைடு. 5/4 அப்படிங்கிறதா எனக்கு என்ன, நியூ சைடு. அப்போ இந்த 5a/4க்கு ஒரு தான் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம்.
நமக்கு அது 5 மார்க் சம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். அப்போ எனக்கு என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? (56.25%) increases. 56.25% increases. ரெக்டாங்கிள் பார்த்தாச்சு, ஸ்கொயர் பார்த்தாச்சு. எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியுதுல்ல? இது கொடுத்தா லென்த்து தனியாக கொடுப்பாங்க சார். இது லென்த்து, இது எனக்கு பிரெட்த்து. எனக்கு ரெண்டுமே 25 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நடந்து வச்சுக்கோங்க. இங்கே எனக்கு லென்த்துக்கு 30 கொடுத்துட்டாங்கன்னா 130, பிரெட்த்துக்கு எனக்கு 50 டிகிரிஸ் ஆகுதுன்ட்டாங்கன்னா 50/100. எனக்கு ஏரியானாலே 2 டைம்ஸ் வேரியபிள். எனக்கு அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சாலே கரெக்டாக எழுதிடுறோம். ஸோ எனக்கு a² L/b πr², அதை வச்சு ஞாபகம் வச்சாலே எனக்கு பை வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. A square park is surrounded by a path of a square park. ஸோ இப்போ தான் அப்ளிகேஷன் சம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் தான் அதை யோசித்து கரெக்டாக சொல்லணும். A square path is a square park. A square park. A square park is surrounded by a square park is surrounded by a path of uniform width. A square park is surrounded by a path of uniform width 2 meters all around it. Uniform width 2 meters all around it. 2 meters all around it. The area of the path is 288 square meters. The area of the path is 288 square meters. The area of the path is 288 square meters. Find the perimeter of the park. Find the perimeter of the park. Find the perimeter of the park. இன்னும் புரிஞ்சிச்சுல? ஓகே, ஒரு நிமிஷம் டைம் எடுத்து எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத யோசிச்சு சொல்லுங்க. டயக்ராம் வரைங்க. டயக்ராம் நம்மள கொடுத்துருக்காங்களா? அதுக்கு டயக்ராம் வரைங்க. டயக்ராம். ஸோ அது எப்படி அந்த பார்க்கை சுற்றி எனக்கு என்ன இருக்குது? ஒரு பாத்வே இருக்குது. ஆல் அரவுண்ட் த சேம் வித் ஆஃப் 2 மீட்டர். எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு சொல்ல போகிறீங்க. பார்க் பெரிமீட்டர் ஆஃப் த பார்க். எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கை சுற்றி எனக்கு 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் விட்டு எனக்கு சுற்றி ஒரு பாத்வே இருக்குது. ஓகேங்களா? ஸ்கொயரு, அதுக்கு வெளியே 2 மீட்டர்ஸ் வித்தில் எனக்கு சுற்றி 2 மீட்டர் வித்தில் எனக்கு சுற்றி ஒரு பாத்வே ஒன்று எனக்கு இருக்குது. ஓகேவா? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அந்த பாத்வேயோட ஏரியா என்ன? பாத்வேயோட ஏரியா அப்படிங்கிறது எனக்கு 288 மீட்டர் ஸ்கொயர். 288 மீட்டர் ஸ்கொயர். எனக்கு இது பார்க் ஒரு ஸ்கொயரு. அதை தாண்டி எனக்கு சுற்றி 2 மீட்டர்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பாத்வே வர இருக்கக்கூடியது எனக்கு ஒரு ஸ்கொயர். ஆமாம் தானே? ஸோ ஸ்கொயர்னாலே எனக்கு ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியா இந்த. ஸோ எனக்கு இது கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க. இது கேபிட்டல் ஏ. ஸோ ஏன்னா உங்களுக்கு சைடுக்கும் குழப்பிடும். ஸோ இது எக்ஸுங்கிற ஸ்கொயர். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன ஸ்கொயர் ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? எனக்கு இந்த பாத்வே மட்டும் எனக்கு ஏரியா 288 அப்படின்னா அது எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? 288 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? நான் எனக்கு இந்த ஓவராலாக இந்த ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பார்க்கை மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடச்சிரும்? எதோட ஏரியா கிடச்சிரும்? பாத்வேயோட ஏரியா எனக்கு கிடச்சிரும். ஆமாம் தானே? எனக்கு ஓவரால் ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னா எனக்கு சைடு என்னன்னு எனக்கு தெரியணும். எனக்கு சைடு எனக்கு உள்ளே இருக்கக்கூடியதுக்கு சைடு அப்படின்னா எனக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அந்த சைடு நான் ஃபஸ்ட்டு எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். அந்த சைடு என்ன? எக்ஸு. ஸோ இந்த ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்கொயருக்கு எனக்கு சைடு என்ன? எக்ஸு. ஸோ எனக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயருக்கு எனக்கு சைடு என்ன?
ஸோ எனக்கு இதோட சைடு எக்ஸு, எஸ் எனக்கு இது எக்ஸு. ஸோ அப்போ எனக்கு இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், இதுதானே எனக்கு எக்ஸு, இந்த சைடு தான் எனக்கு எக்ஸு. ஸோ இங்கே எனக்கு ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இங்கே எனக்கு ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் எனக்கு என்ன, வெளியே இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயரோட சைடு. ஸோ அப்போ எனக்கு அது என்ன, எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்க்கோட ஏரியா மைனஸ் பண்ணால் எனக்கு பாத்வே கிடச்சிரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 288. ஆமாம் தானே, புரியுதுல? எஸ், இதை சால்வ் பண்ணி எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். 4 இருக்குன்னு ஓகேங்க. ஸோ எனக்கு இங்கே ஒரு ஸ்கொயர், நீங்கள் இந்த பாத்வேலாம் விட்டுருங்க. எனக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, எனக்கு வெளியே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு சுற்றி 2 மீட்டர். எனக்கு இது தானே உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயரு, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயருக்கு எனக்கு இது எக்ஸு. ஸோ நான் வெளியே இருக்க ஸ்கொயருக்கு எனக்கு சைடு அப்படின்னா எனக்கு இது ஃபுல்லுமே வெளியே இருக்கக்கூடிய ஸ்கொயரோட சைடு தானே. அப்போ எனக்கு இங்கே 2 இருக்கும், இங்கே 2 இருக்கும். இங்கே எக்ஸ் அப்படின்னா இங்கே 2 + 2 எக்ஸ் + 4. அப்போ எனக்கு எக்ஸ் + 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 288. எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க, எக்ஸோட வேல்யூ. எனக்கு எக்ஸோட வேல்யூ 34. எனக்கு எக்ஸ் 34 அப்படிங்கிறது என்ன, பார்க்கோட சைடு. ஆமாம் தானே. ஸோ நான் பார்க்கோட சைடை தான் நான் என்னென்னு எடுத்திருக்கேன், பார்க்கோட சைடு எனக்கு எக்ஸு. எனக்கு பாத்வேயோட சைடு என்ன, பாத்வேயோட சைடு அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ் + 4. நான் பார்க்கோட சைடு நான் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு 34. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, பார்க்கோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கோட பெரிமீட்டர் அப்படின்னா எனக்கு ஃபார்முலா என்ன, 4a. அப்போ 4 × 34 136 மீட்டர். 120 16 136 மீட்டர் அப்படிங்கிறது எனக்கு பெரிமீட்டர் ஆஃப் த பார்க். நம்ம புரியுதுல, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்ன ஃபார்முலா, ஸ்கொயருக்கான ஏ ஸ்கொயர் தான். நம்மள என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி கரெக்டாக அதை புரிஞ்சு எழுதுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் 2D 3Dயில் கான்செப்ட். நம்ம இந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. டைரக்ட் சம்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 3Dலாம் போனால் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு சிலிண்டருக்குள்ளே, ஸோ ஒரு சிலிண்டர் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்பியர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பால் உள்ளே போட்டுறீங்க. ஒரு சிலிண்டர், அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே ஸ்பியர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பால் உள்ளே போட்டுறீங்க, அது ஃபுல்லாக உள்ளே வந்து அடைச்சிக்கிறது. ஸோ அப்படின்னா அந்த சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஸ்பியர் அப்படிங்கிறது உள்ளே போய் எதை அடைச்சிக்கிறோம், அந்த சிலிண்டரோட அந்த ஃபுல் ஸ்பேஸையும் ஃபில் பண்ணி அதை அடைச்சிக்கிறது. அது எவ்வளோ தண்ணியை வெளியேற்றும் அப்படின்னா அது என்ன கண்டுபிடிப்போம், ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் 3Dயில் அப்ளிகேஷன் பேசிஸில் நிறைய கான்செப்ட்ஸ் வரும். ஸோ ஒரு சிலிண்டர், ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஸ்பியர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பால் ஒன்று உள்ளே போட்டுறீங்க. ஸோ இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஸ்பியர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பால் போட்டிங்கன்னா அது இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த இடத்த கீழே போய் அடைச்சிக்கிறது கரெக்டாக. அது எவ்வளோ தண்ணியை வெளியேற்றும் அப்படின்னா அதோட மீனிங் என்ன, அந்த ஸ்பியரோட வால்யூம் என்னவோ அந்த அளவுக்கு ஈக்குவலான வாட்டர் அப்படிங்கிறது தான் அது வெளியேற்றிடும். ஆமாம் தானே. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பில்டிங் கட்டுறோம். ஸோ இப்போ இந்த சுவர் கட்டியிருக்காங்க. இந்த சுவர் அப்படிங்கிறது என்ன ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிளா, இது ரெக்டாங்கிளா 2Dயில் தான் இருக்கா, 2Dயா 3Dயா, கியூபாய்டு. எஸ், கியூபாய்டு. ஸோ அப்போ கியூபாய்டு அப்படின்னா இந்த சுவரை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு எதை வச்சு கட்டியிருப்பாங்க, பிரிக்ஸ், செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த சுவரோட ஏரியா என்ன, இந்த சுவரோட வால்யூம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சால் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் யூஸ்டு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க எனக்கு. இதோட வால்யூம் என்ன, அந்த சுவருடைய கனளவு என்ன, அதுக்குள்ளே எத்தனை செங்கலை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாமே அப்ளிகேஷன் பேசிஸில் மட்டும்தான் 2D 3Dயில் சம் இருக்கும். நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க.
If the side of a square is increased by 8 centimeter, if the side of the square is increased by 8 centimeter, its area increases by 120 square centimeter. Its area increases by 120 square centimeter. 120 square centimeter. Find the side of the square. Find the side of the square. Find the side of the square. இப்போ ஃபாஸ்டா ஸ்கொயரோட சைடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்போ சால்வ் பண்ண இதே மெத்தட் தான். If the side of a square is increased by 8 centimeter, if the side of a square is increased by 8 centimeter, its area increases by 120 square centimeter. Its area increases by 120 square centimeter. Find the square. Find the side of the square. Find the side of the square. Find the side of the square. நம்ம புரியுதா? ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்கொயரோட சைடுங்கிறது எனக்கு எக்ஸு. சைட் ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 8. அப்போ ரெண்டாவது இருக்கிறதோட சைடுங்கிறது எனக்கு x+8. x+8 மாறும்போது எனக்கு ஏரியா 120 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு x+8 the whole square minus x square is equal to 120. இதுலேருந்து கால்குலேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூ என்னன்னு மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எக்ஸோட வேல்யூ இன்னும் 8ங்களா சார்? கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ எஸ் 3.5. ஸோ சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்ன அப்படின்னா 3.5. சைட் ஆஃப் த ஸ்கொயர் 3.5. The base of a triangular field is 3 times its altitude. The base of a triangular field is 3 times its altitude. Altitude அப்படிங்கிறது என்ன? அதோட ஹைட்டு. The base of a triangular field is 3 times its altitude. 3 times its altitude. If the cost of cultivating the field at rupees 24.68, the cost of cultivating the field at rupees 24.68 per hectare, 24.68 per hectare be rupees 333.18. Field at, if the cost of cultivating the field at rupees 24.68 per hectare be rupees 333.18. Rupees 333.18. Find its base and height. Find its base and height. Altitude. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ அந்த சம்மை விட்டுருங்க. எனக்கு பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. அதோட அடிப்பக்கமும் அதோட உயரத்தையும் கொடுத்துட்டு எனக்கு பெர் ஹெக்டேருக்கு 24.68 ருபீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பேஸ் வேல்யூ ஹைட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நான் ஏரியா ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவேன்னா 1/2 × BH. கால்குலேட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கிடைக்கும். ஏரியா ஆஃப் த ஃபீல்டு இஸ் மல்டிப்ளைடு பை அமௌண்ட். என்ன அமௌண்ட்? பெர் ஹெக்டேருக்கு என்ன அமௌண்ட்? எனக்கு ஏரியா ஆஃப் த ஃபீல்டுங்கிறது எவ்வளோ ஹெக்டேர் கிடச்சிருக்கும் அதானே சால்வ் பண்ணுவோம். இது அப்படியே ரிவர்ஸாக அப்ரோச் பண்ணுறோம். ஸோ எனக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன? ஏரியா ஆஃப் த ஹெக்டேர், ஏரியா ஆஃப் த ஃபீல்டு இஸ் மல்டிப்ளைடு பை அமௌண்ட். ஸோ அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் கிடைக்குமா? எனக்கு ஒரு ஃபீல்டோட PNH கொடுத்துட்றாங்க. எனக்கு பெர் ஹெக்டேருக்கு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. எனக்கு பெர் ஹெக்டேருக்கு 10 ருபீஸ்னு கொடுத்துட்றாங்க. எனக்கு டோட்டல் காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிப்பேன்?
ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கண்டுபிடிப்பேன் நான் half into p into h ஃபார்முலாவில் என்ன கண்டுபிடிப்பேன் ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் ஏரியா ஆஃப் த ஃபீல்டு. ஆமாம் தானே? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்து ஸோ அப்புறம் கிளாத் பார்த்தோம். ஸோ அது மீட்டரில் எடுப்போம். ஸோ இது அப்படின்னா இது ஏரியாவில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபீல்டாக இருந்தால் ஏரியா. ஸோ அதில் ஹெக்டேர் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ பொறுத்து டேரெக்டாகவே மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். 1 ஹெக்டேருங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்? ஸோ பி இன்ட்டு ஹச் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு பெர் ஹெக்டேருக்கு 10 rupeesனா ஃபஸ்ட்டு எனக்கு ஏரியா எவ்வளோ ஹெக்டேர்னு தெரிஞ்சாதான் நான் கால்குலேட் பண்ண முடியும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ செலவாகும்ன்ட்டு. அப்போ இந்த பிஹெச்சை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஏரியா கிடச்சிரும். எனக்கு டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? டோட்டல் காஸ்ட் நான் கண்டுபிடிச்ச ஏரியா. ஆமாம் தானே? ஏரியா ஆஃப் த ஃபீல்டு இஸ் மல்டிப்ளைடு பை ஸோ பெர் ஹெக்டேருக்கு என்ன காஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு டோட்டல் காஸ்ட்டு கிடச்சிரும். அப்படி தான் நம்ம டேரெக்டாக கொடுத்து அந்த மாதிரி தானே சால்வ் பண்ணுவோம். இங்கே எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? The base of a triangular 3 times its altitude if the cost of cultivating the field at rupees 24.68 per hectare. 24.68 per hectare be 333.18. ஸோ எனக்கு டோட்டல் காஸ்ட்டுங்கிறது 333.18. ஸோ எனக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பெர் ஹெக்டேருக்கு? 24.68. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எவ்வளோ ஹெக்டேர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் த ஃபீல்டு ஹெக்டேர். அப்போ ஃபீல்டோட ஏரியா நான் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இங்கே என்ன பண்ணணும்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 333.18 divided by 24.68. ஸோ 100 வச்சு நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 333.18 divided by 2468. ஸோ அதை கேன்சல் பண்ணி எனக்கு ஏரியா எவ்வளோ ஹெக்டேர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஏரியா ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்லலாம் வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஏரியாவோடையே நமக்கு சம முடிகிற மாதிரி கூட கொஷின் கேட்கலாம். எஸ் 13.5. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 13.5 ஹெக்டேர்ஸ். 13.5 ஹெக்டேர்ஸ். ஸோ ஆனால் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதனால் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். 1 ஹெக்டேருங்கிறது 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு 13.5 ஹெக்டேர் அப்படிங்கிறது எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் மல்டிப்ளைடு பை 10,000. 13.5 multiplied by 10,000. So hectares na meter square ku maatren 13.5 multiplied by 10,000. எனக்கு 10 இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 30 135,000 மீட்டர் ஸ்கொயர் 135,000 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது எனக்கு என்ன ஏரியாவை நான் எதில் கண்டுபிடிச்சிட்டேன்? மீட்டர் ஸ்கொயரில் கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நமக்கு எக்ஸாமில் சம்மு கேட்குறாங்கன்னா இந்த ஒன்று கொஷின் ஏரியாவாக இருக்கணும். நம்ம இதுக்கடுத்து தான் இன்னும் கொஷினில் கேட்ட கொஷினுக்காக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு இந்த ஏரியா என்ன நமக்கு கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 135,000 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு எனக்கு பேஸ் என்ன ஹைட் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ அப்போ எனக்கு ஏரியா 135,000 மீட்டர் ஸ்கொயர். எனக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேஷன் ஆஃப் இன்டூ ஸோ த பேஸ் ஆஃப் எ ட்ரையாங்குலர் ஃபீல்ட் இஸ் 3 times its altitude. அப்போ எனக்கு ஹைட் எக்ஸ் அப்படின்னா எனக்கு பேஸ் என்ன? 3x. அப்போ half into x into 3x is equal to 135,000. அப்போ x into 3x square is equal to 135,000 divided by 2
ஸோ கேன்சல் பண்ணி எனக்கு என்ன வேல்யூன்னு சொல்லுங்கள். இங்கே 3 இருக்குது, அப்போ டிவைடட் பை 6. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே 3 இருக்குது, 3 into 2 6. 135,000 divided by 6. So x squared is equal to 135,000 divided by 6. கேன்சல் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கள். சாரி. ஸோ இங்கே எனக்கு 2 இருக்குது, மல்டிப்ளைடு பை 2 divided by 3. மல்டிப்ளைடு பை 2 divided by 3. ஆமாம் தானே? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 270,000 divided by 3. கேன்சல் பண்ணனா எனக்கு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா 3. ஸோ 4 0க்கு 2 0 வெளியே எடுத்துருவோம். எக்ஸோட வேல்யூ என்ன? 300. ஸோ அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ 300னா ஹைட்டு 300 மீட்டர்னா எனக்கு பேஸ் என்ன? 900 மீட்டர். ஸோ எனக்கு எக்ஸ் 300னா எனக்கு ஹைட் என்ன? 300 மீட்டர். பேஸ் என்ன? 3 into 300, 900 மீட்டர். 900 மீட்டர். ஸோ குரூப் 1 இந்த மாதிரிலாம் சம்மு ப்ரிலிம்ஸ்லேயே கேட்பாங்க. குரூப் 1 எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ்லேயே இந்த மாதிரி சம்மு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. In two triangles, the ratio of the area is 4:3. In two triangles, the ratio of the areas is 4:3. The ratio of the areas is 4:3. And the ratio of their heights is 3:4. The ratio of their heights is 3:4. Find the ratio of their bases. Find the ratio of their bases. Find the ratio of their bases. என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 2 triangle. ஸோ triangle 1, triangle 2. triangle 1, triangle 2. ஸோ அதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியாவோட ரேஷியோ 4:3. ஸோ triangle 1க்கு எனக்கு half into, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேறு இது 2 இதுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஹைட்டோட ரேஷியோவா? எஸ். ஸோ 2 ட்ரையாங்கிளோட ஹைட்டோட ரேஷியோ என்ன? 3:4. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஹைட்டு, இது எனக்கு செகண்ட் ட்ரையாங்கிளோட ஹைட். ஆமாம் தானே? ஸோ இது எனக்கு H1, இது எனக்கு H2. எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், செகண்ட் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ நான் இது என்ன எடுத்துக்கலாம்? ரேஷியோவில் இருக்குது, நான் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். 3H 4Hன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, நான் வேல்யூவாக எடுக்கணும்னு என்ன பண்ணும்? மல்டிப்ளைடு பை ஏதாவது ஒரு வேரியபிள் எக்ஸ் ஆர் ஒய், ஏதோ ஒரு வேல்யூவால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதை நான் 3H 4H அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். 2 ட்ரையாங்கிள்ஸோட ஹைட்டு. ஸோ அப்போ எனக்கு பேஸ் தெரியுமா? பேஸ் வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு B1 மல்டிப்ளைடு பை H. எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு என்ன? 3H இஸ் ஈக்குவல் டு half into B2. செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு B2 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ட்ரையாங்கிளுக்குரிய ஹைட் என்ன? 4H இஸ் ஈக்குவல் டு 4/3 இஸ் ஈக்குவல் டு 4/3. எனக்கு half கேன்சல் ஆயிரும். இது B1, இது B2. எனக்கு ஹச்சும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ B1 டிவைடட் பை B2 இஸ் ஈக்குவல் டு 4/3. ஸோ இங்கே 3/4ங்கிறது இங்கே எனக்கு 4/3 மாறிடும். அப்போ 16 டிவைடட் பை 9. ஸோ அப்போ எனக்கு ரேஷியோ என்ன? ஸோ bases of the two triangle, ratio of the bases of the two triangle, ratio என்ன? 16:9. 16:9 கொடுத்துருக்காங்க சம்மில். அதை வச்சு டேரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், 2 ஸ்டெப்பில் தான். ஸோ இந்த மாதிரி எந்த சம்முக்கு கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ரெக்டாங்கிள் கொடுத்தாலும் சரி, சர்க்கிள் கொடுத்தாலும் சரி, இதே மாதிரி ஃபார்முலா வச்சு அதில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் ரேஷியோ கான்செப்டில் கொடுத்தா நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. If the height of a triangle is increased by 30%,
if the height of a triangle is increased by 30%, if the height of a triangle is increased by 30% and its base is decreased by 20% and its base is decreased by 20%, its base is decreased by 20%, what will be the effect on its area? What will be the effect on? What will be the effect on its area? What will be the effect on its area? What will be the effect on its area? சேம் அதே தான். நான் ஏரியா சொன்னதான். ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கக்கூடியது 100. ஸோ ஹைட் என்ன ஆயிருக்கு? ஹைட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 30%. ஸோ அப்போ 130 divided by 100. பேஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை 20%. ஸோ அப்போ பேஸ் என்ன ஆயிருக்கும்? 80. ஸோ கேன்சல் பண்ணி ஆன்சர் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கள். 104. எஸ், 104. 0 0 கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். 8 into 13 80, 104. அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு? 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் இப்படி டேரெக்டாக இந்த மாதிரியே சால்வ் பண்ணிக்கோங்க. புரியுதுல? ஏரியானால இந்த மாதிரி சால்வ் பண்ணுறோன்ட்டு. The base of a parallelogram. The base of a parallelogram is twice its height. The base of a parallelogram is twice its height. Twice its height. If the area of the parallelogram is 72 square centimeter, if the area of a if the area of a parallelogram is 72 square centimeter, find its height. Find its height. ஸோ எனக்கு பேரலோகிராமுக்கு ஏரியாக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட். பி இன்ட்டு ஹச். பேரலோகிராமோட ஏரியாவோட ஃபார்முலா பி இன்ட்டு ஹச். எனக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? த பேஸ் ஆஃப் எ பேரலோகிராம் இஸ் ட்வைஸ் இட்ஸ் ஹைட். ஸோ அப்போ எனக்கு ஹைட் எக்ஸ் அப்படின்னா பேஸ் என்ன? 2x. ஹைட் எக்ஸ் அப்படின்னா பேஸு 2x. ஆன்சர் வந்துருச்சுங்களா மேம்? ஆன்சர் 6. எஸ். ஸோ அப்போ எனக்கு பிங்கிறது ஸோ எனக்கு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா 72. ஏரியா 72. ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் இன்ட்டு 2x, எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 72 டிவைடட் பை 2 36. எனக்கு எக்ஸ் அப்படிங்கிறது 6 சென்டிமீட்டர். மீட்டர் சொன்னோன்னா சென்டிமீட்டர் சொன்னோம். சென்டிமீட்டர். அப்போ எனக்கு ஹைட் என்ன? 6 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் எ ரோப். Find the length of a rope. Find the length of a rope by which. Find the length of a rope by which a cow must be tethered. Find the length of a rope a cow must be tethered in order that a cow must be tethered in order that it may be able to graze an area of 9,856 square meters. 9,856 square meter. ஸோ என்ன சொல்கிறாங்க? நம்ம புரியுதுல?
ஒரு மாடை வந்து ஒரு இதில் கெட்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாடு சுற்றி வந்தது அப்படின்னா, ஸோ அந்த மாடு மேயக்கூடிய அந்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது அந்த ரோப்போட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. அதானே கேட்டிருக்காங்க. அது மாடு மேயக்கூடிய அந்த பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஸோ கிரேஸ் அண்ட் ஏரியா ஆஃப் 9856 ஸ்கொயர் மீட்டர்ஸ். சுற்றி அந்த மாடு வந்து அந்த புல்லை மேய்ஞ்சிட்டே வந்தது அப்படின்னா அதோட ஏரியா 9856 ஸ்கொயர் மீட்டர். ஸோ அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும்? இது என்ன ஷேப்? சர்க்கிள். ஸோ அப்போ ஒரு இடத்துல கெட்டி போட்டிருக்காங்கன்னா அதிலிருந்து அந்த ரோப்பு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே தான் அந்த மாடு கெட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த ரோப்போட லென்த் இருக்குது அப்படின்னா அந்த லென்த்தை வச்சு அதை சுற்றிட்டே வந்ததுன்னா அது என்ன ஷேப் நமக்கு ஃபார்ம் பண்ணணும்? சர்க்கிள். ஸோ அப்போ எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ரோப்போட லென்த் அப்படிங்கிறது என்ன? ரேடியஸ். ரோப்போட லென்த் அப்படிங்கிறது என்ன? ரேடியஸ். ஸோ அப்போ அந்த ஏரியா எனக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 5r² இஸ் ஈக்குவல் டு 9856. ஸோ இதில் அந்த ஆரோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு r² இஸ் ஈக்குவல் டு 9856 இஸ் இன்டூ 22/7. ஸோ இங்கிட்ட வரும்போது 7/22 மாறிடும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். 8 688 8. இரநூத்தி 280 280 பத்து 6 So r² is equal to 3136. r² is equal to 3136. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு நீங்கள் எல் மெத்தடில் போட்டாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்ணி ஆரோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்கள். ஆரோட வேல்யூ 56. ஸோ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 56. நீங்கள் எல் மெத்தட் போட்டிங்கன்னா 2 or 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் எனக்கு 4ஆல் டிவைட் ஆகுது. கண்டிப்பாக அது 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ நான் 4 வச்சு எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் வரும். ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 56. அப்போ அந்த ரோப்போட லென்த் எனக்கு என்ன? 56 மீட்டர். அந்த ரோப்போட லென்த் என்ன அப்படின்னா 56 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. The ratio of the circumferences of two circles is 2:3. The ratio of the circumferences of two circles is the ratio of the circumferences of two circles is 2:3. Two circles is 2:3. What is the ratio of that areas? What is the ratio of that areas? What is the ratio of their areas? So circle, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஸோ 2Dயில் எந்த ஷேப்ஸ் கொடுத்தனாலும் ஏரியா, ஸோ அதில் என்ன யூனிட்? இப்போ ஸ்கொயர் எடுத்தோன்னா அதில் சைடு, ரெக்டாங்கிள் எடுத்தால் லென்த் அண்ட் பிரெட், சர்க்கிள் எடுத்தோம் அப்படின்னா அதில் ரேடியஸ். அதெல்லாம் அதோட முக்கியமான மெஷர்மெண்ட்ஸ். அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதோட குவான்டிட்டி, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அளவு என்ன அப்படின்னா ரேடியஸு, ஒரு இதில் லென்த் அண்ட் பிரெட்டு, ஸ்கொயராக இருந்தால் அதில் சைடு. ஸோ இப்போ எனக்கு சர்க்கிள் எடுத்துக்கிட்டால் எனக்கு சர்க்கிளோட ரேடியஸ் இப்போ எனக்கு 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட ரேடியஸு எனக்கு 2:3. இந்த சம்ம நான் சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு சர்க்கிள் அதோட ரேடியஸ் 2:3 கொடுத்துட்டு அதோட ஏரியா கேட்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்காங்க. ஏரியா கேட்குறாங்கன்னா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்காங்க. ஸோ பெரிமீட்டர் கேட்குறாங்க அப்படின்னா சேம் அந்த ரேடியஸோட ரேஷியோ என்னவோ அதுதான் அந்த பெரிமீட்டரோட ரேஷியோவும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறோம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரேடியஸு 2:3 இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு 2, இதுக்கு 3. இப்போ 2πr1 டிவைடட் பை 2πr2. ரெண்டுத்துக்கும் நான் ரேஷியோ எடுக்கேன். எனக்கு என்ன கேன்சல் ஆயிரும்? 2π கேன்சல் ஆயிரும்.
ஆமா தானே? எனக்கு ரேடியஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு நான் பெரிமீட்டருக்கு எடுக்கிறேன். சேம் எனக்கு ரேடியஸ்க்கும் பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் எனக்கு என்னதான் ரேஷியோங்கிறது சேம் ரேஷியோ தான். அப்ப எனக்கு பெரிமீட்டர் குடுத்து அதோட ரேடியஸோட ரேஷியோ கேட்டாங்கன்னா, சேம் அதே ரேஷியோ தான். இப்ப எனக்கு சர்க்கிளுக்கு பெரிமீட்டரோட ரேஷியோ குடுத்துருக்காங்க. பெரிமீட்டரோட ரேஷியோ குடுத்துட்டு, அப்ப ரேடியஸோட ரேஷியோ என்ன? 2:3. பெரிமீட்டர் குடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸோட ரேஷியோ என்ன? 2:3. அப்ப ஏரியாவோட ரேஷியோ என்ன? 4:9. இன்கேஸ் எனக்கு ஏரியா குடுத்துட்டு ரேடியஸோ பெரிமீட்டரோ கேட்டாங்கன்னா, ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நான் இங்க ஸ்கொயர் பண்றேன். எனக்கு ஏரியா குடுத்துட்டு ரேடியஸோ பெரிமீட்டரோனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆப்ரேஷன். ஸோ இங்க நான் ஸ்கொயர் பண்றேன். அங்க என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு 2:3. இது மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க சம்மா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? R1 R2ங்கிறது எனக்கு 2:3. எனக்கு பெரிமீட்டர் தானே குடுத்துருக்காங்க. பெரிமீட்டரோட ரேஷியோ தானே குடுத்துருக்காங்க. 2:3. ஸோ அப்ப எனக்கு 2π R1 divided by 2π R2 is equal to 2:3. 2π கேன்சல் ஆயிரும். எனக்கு ரேடியஸோட ரேஷியோ அப்படிங்கிறது 2/3. ரேடியஸோட ரேஷியோ என்ன? 2/3. ஸோ அப்போ நான் πr² எடுத்தேன்னா πr1² divided by πr2² is equal to π எனக்கு கேன்சல் ஆயிரும். பையும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2² divided by 3² 4:9. அதே தான் வரும். நம்ம டேரெக்டாகவே அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஆன்சர் எடுத்துக்கலாம். இதே இது ஸ்கொயருக்கு சைட்ஸ் கொடுத்தாங்கனாலும் இதே தான். ஸ்கொயருக்கு சைட்ஸ் கொடுத்தாலும் இதே தான். இதே இது நம்ம வால்யூமில் பார்ப்போம். அந்த இடத்துலையும் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல வால்யூம் வரும்போது உங்களுக்கு கியூப் எடுப்போம், கியூப் ரூட் எடுப்போம். ஏரியா வரும்போது ஸ்கொயர் ரூட். இஃப் எ ஒயர் ஆஃப் 440 meters length is molded in the form of a circle, if a wire of 440 meters length is molded in the form of a circle and a square, in the form of a circle and a square, in the form of a circle and a square, turn by turn, in the form of a circle and a square, turn by turn, find the ratio of the ratio of the area of the circle. Find the ratio of the area of the circle to that of the square. Find the ratio of the area of the circle. Find the ratio of the area of the circle to that of the square. நம்ம புரியுதா? ஸோ எனக்கு அதோட லென்த் என்ன? அந்த வயரோட லென்த் என்ன? 440 மீட்டர். 440 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய ஒயரை நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஸ்கொயராகவும் சர்க்கிளாகவும் அந்த ஒயரை வந்து மாற்றுறேன். ஸ்கொயராகவும் சர்க்கிளாகவும் நான் மாற்றுறேன். அப்போ நான் ஸ்கொயராக மாற்றுறேன்னா எனக்கு 4 sides ஆர் ஈக்குவல். அப்போ 440 அப்படின்னா எனக்கு 4a is equal to 440. அதான மீனிங்கு. எனக்கு அந்த ஒயரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டர்னா என்ன சொன்னேன்? பெரிமீட்டர் அந்த சைடை அந்த ஷேப்பை ஒரு முறை வந்து நம்ம சுற்றி வரக்கூடியதா அதோட சுற்றளவு அப்படிங்கிறது. இதை ஒரு முறை சுற்றி வந்தால் எனக்கு என்ன லென்த் வருமோ சேம் அதே தானே எனக்கு இந்த 440 மீட்டர் இந்த ஒயரோட லென்த்துங்கிறது. அப்போ எனக்கு 4a அப்படிங்கிறது அதோட சுற்றளவுங்கிறது எனக்கு 440 அப்படின்னா இதோட சைடு எனக்கு என்ன? 110 சென்டிமீட்டர். எனக்கு ஸ்கொயரோட சைடு என்ன? 110 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா மீட்டர் கொடுத்துருக்காங்களா? எஸ், மீட்டர். ஸோ அப்போ எனக்கு இதோட சைடு என்ன அப்படின்னா 110 மீட்டர். ஸோ அதே மாதிரி இந்த ஒயரை வந்து நான் சர்க்கிளாக மாற்றுறேன் அப்படின்னாலும் சேம் எனக்கு அதே தான் என்ன? பெரிமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? எந்த ஒரு லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு
பொருளை வந்து எந்த ஷேப்பாக மாற்றுறோம்னாலும் அந்த லென்த் இஸ் ஈக்குவல் டு அதோட பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ். அதான் அதோட மீனிங். அதான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு லென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு கம்பியை நான் ஸ்கொயராகவும் சர்க்கிளாகவும் மாற்றுறேன். எனக்கு அது லென்த்தாக இருந்தால் 440 மீட்டர்னா, இதை நான் இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவேன்னா, இங்கே நான் லென்த்துன்னு சொல்லுவேன். ஸோ அதே இதை ஸ்கொயரில் நான் ஸ்கொயர்லேயும் சர்க்கிள்லையும் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவேன். பெரிமீட்டர்னால் எனக்கு அதை ஃபுல்லாக ஒரு டைம் சுற்றி வர்றது. அதே மாதிரி சர்க்கிள் அப்படின்னா இதை ஃபுல்லாக நான் ஒரு டைம் சுற்றி வர்றது. அப்போ எனக்கு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னதுன்னா 2πr இஸ் ஈக்குவல் டு 440. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 440 இன்டூ 1/2. இங்கே எனக்கு 22/7 அப்படின்னா எனக்கு ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? 7/22. எனக்கு 44 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 7 × 10 70. எனக்கு ஆறுங்கிறது 70 மீட்டர். எனக்கு ஸ்கொயரோட சைடும் சர்க்கிளோட ரேடியஸும் கிடச்சிருச்சு. ஸ்கொயரோட சைடும் சர்க்கிளோட ரேடியஸும் கிடச்சிருச்சு. எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு சர்க்கிளோட ரேடியஸ் 70 மீட்டர், ஸ்கொயரோட சைடுங்கிறது எனக்கு 110 மீட்டர். ஸோ எனக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் டு த ஸ்கொயர் சம்மில் கரெக்டாக பார்த்துடணும். சர்க்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் இருக்கக்கூடிய ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு ஏரியாவோட ரேஷியோ அப்படின்னா πr². சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? ஏரியாவுக்கு πr² டிவைடட் பை சைடு ஸ்கொயருக்கு என்ன? a². இப்போ πr² அப்படின்னா 22 டிவைடட் பை 7 இன்டூ 70 இன்டூ 70 டிவைடட் பை a² அப்படின்னா 110 ஸ்கொயர். 7 நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு 10 ஆகிடும். ஸோ அப்போ 22 இன்டூ 10 இன்டூ 70 டிவைடட் பை 110 இன்டூ 110. 0 0 கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு 7 இன்டூ 22 154 டிவைடட் பை 11 இன்டூ 11 121. எனக்கு ரெண்டுக்கு உண்டான ரேஷியோ என்ன? ஏரியாவோட ரேஷியோ என்ன? 154 ஈஸ்டு 121. ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வர முடியுமா? 11ஓட டேபிளாக இருக்குது. 11ஓட டேபிள் நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு இங்கே 14, இங்கே 11. ஸோ அப்போ எனக்கு ஏரியாவோட ரேஷியோ என்ன? 14:11. 14:11 புரியுதுல? ஸோ 10 சம்மோ 20 சம்மோ ப்ராக்டிஸ் பண்ணால் 2D 3D நமக்கு ஈஸி ஆகாது. மினிமம் நான் சொன்ன மாதிரி இது ஒரு 50 சம்ஸ் டிஃப்ரெண்ட் மாடலில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக தெளிவு கிடச்சிரும். ஸ்கூல் புக் உங்ககிட்ட இருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். நான் எல்லா மாடல்லையும் சொல்லக்கூடியது பெரும்பாலும் நமக்கு நிறைய வித்தியாசமாக அடுத்தடுத்த லெவலில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் சம்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக RS அகர்வாலில் இருந்தால் இப்போ சம்ஸ் கேட்குறாங்க ரீசன்ட் எக்ஸாம்ஸில் ஒரு 2 இயர்ஸாகவே. ஸோ அப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இதில் பார்க்கும்போது நீங்கள் இதை பார்த்துட்டு ஸ்கூல் புக்ஸில் போய் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். 6th புக்கில் இருந்தே உங்களுக்கு 2D 3D உண்டு. 6th ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்கொயர் அப்படிங்கிறது. 10th புக்கில் லாஸ்ட்டாக 3Dயில் முடியும். எல்லா ஸ்கூல் புக்ஸ்லேயும் உங்களுக்கு 2D 3D கான்செப்டில் சம்ஸ் இருக்கும். ஒரு ஷேப்பாக ஒரு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸை எல்லாமே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி முடியுங்க. எக்ஸாம்பிள்ஸை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிலே ஆன்சர் இருக்கும். நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். A circular wire of diameter 42 centimeter. A circular wire of diameter 42 centimeter is bent in the form of a circular wire of diameter 42 centimeter. A circular wire of diameter 42 centimeter is bent in the form of a rectangle. Bent in the form of a rectangle. Bent in the form of a rectangle whose sides are in the ratio. Whose sides are in the ratio. Whose sides are in the ratio 6:5. Whose sides are in the ratio. Whose sides are in the ratio 6:5. Find the area of the rectangle. Find the area of the rectangle.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒயர் என்னவா மாற்றுறேன், ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் மாற்றுறேன். ஸோ சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒயரோட டயாமீட்டர் என்ன, ஸோ எனக்கு ரேடியஸ் அப்படிங்கிறது, ஸோ டயாமீட்டர் அப்படிங்கிறது 2 × r, டயாமீட்டர் 2 × r. அப்போ எனக்கு ரேடியஸுங்கிறது d/2. எனக்கு டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 42 சென்டிமீட்டர். எனக்கு d அப்படிங்கிறது 42 சென்டிமீட்டர். ஸோ அப்போ எனக்கு ரேடியஸ் என்ன, 21 சென்டிமீட்டர். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றும் போது 2Dயில் ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றும் போது எனக்கு பெரிமீட்டர் மட்டும்தான், பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும்தான் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அதோட ஏரியா அப்படிங்கிறது எனக்கு ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா, அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சர்க்கிளாக இருக்கிறத ரெக்டாங்கிளாக மாற்றினாலும், ரெக்டாங்கிள் நான் ரோம்பஸாம் எதை மாற்றினாலும் எனக்கு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். சர்க்கிளாக இருக்கிறத ரெக்டாங்கிளாக மாற்றிருக்கேன், எனக்கு பெரிமீட்டர் என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். 2Dயில் ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றினா அதோட பெரிமீட்டர் ஈக்குவலாக தான் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஏரியாங்கிறது ஈக்குவலாக இருக்குமானா ஏரியா ஈக்குவலாக இருக்காது. ஏரியா ஈக்குவலாக இருக்காது, பெரிமீட்டர் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும் எனக்கு. ஸோ அப்போ எனக்கு பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள். கடைசியாக எனக்கு கொஸ்டின் எதை வச்சு கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் ரெக்டாங்கிளை பேஸ் பண்ணி தான் சம்ம சால்வ் பண்ணணும். எனக்கு பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், circumference of a circle is equal to perimeter of a rectangle. Circumference of a circle is equal to perimeter of a rectangle. ஸோ 2Dயில் ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றினா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் ஈக்குவலாக இருக்குங்கிறது தெளிவாக ஸ்டேட்மெண்ட் மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னா எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, 2 × 22 divided by 7 × 21. கேன்சல் பண்ணனா எனக்கு 366 × 2. அப்போ எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, 132 சென்டிமீட்டர். 132 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு என்ன, 132 சென்டிமீட்டர் என்ன, பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் கண்டுபிடிச்சிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள். எனக்கு ரெண்டு எனக்கு ரெக்டாங்கிளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, whose sides are in the ratio 6:5. எனக்கு பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் என்ன, 132 சென்டிமீட்டர். whose sides are in the ratio 6:5. அதை நான் என்னென்னு எடுத்துக்கலாம், 6x 5x. லென்த்தையும் பிரெத்தையும் நான் 6x 5x எடுத்துட்டேன். அப்போ 2 of 6x 5x is equal to 132. 2 of 11x is equal to 132. 11x is equal to 132 அப்படின்னா எனக்கு 66. x is equal to 5. x 5 அப்படின்னா எனக்கு லென்த்து 30, பிரெத்து 25. லென்த்து 30 சென்டிமீட்டர், பிரெத்து 25 சென்டிமீட்டர். லென்த்து 30, பிரெத்து 25 அப்படின்னா எனக்கு அதோட கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். 11x is equal to 66. 6 லென்த்து 36, பிரெத்து 30, 36 30, 5 × 6 36 30. அப்போ 36 30 அப்படின்னா எனக்கு ஏரியா என்ன, L × B. L × B. 36 × 30 1080 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1080 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டெப்பாகவே எழுத மாட்டீங்க. ஸோ அப்போ 132 அப்போ 2, அப்போ 6x 5x எடுத்தோன்னா நமக்கு என்ன, ஸோ ஓகே 11x, x is equal to 6ன்னு நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணுவீங்க. இதில் பெருசாக ஏதாவது கால்குலேஷன் இருக்கா, இதில் ஒரு 2 ஸ்டெப் தான் கால்குலேஷன், இங்கே ஒரு ஸ்டெப்பில் கால்குலேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் தான் சம் எக்ஸாமில் இருக்கும் 2D 3Dயில். ஸோ ஒரு ஃபார்முலா ஒன்று நோட் பண்ணிக்காங்க.
distance covered is equal to circumference into number of revolutions. Circumference into number of revolutions. Circumference into number of revolutions. ஸோ இந்த ஃபார்முலா என்ன, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ ஒரு பஸ்ஸோட ஒரு சக்கரம் இருக்கு, வீல் இருக்கு, ஓகேவா? ஸோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சா, ஸோ அது எத்தனை ரிவோல்யூஷன், எத்தனை முறை சுற்றி இருக்குன்னு தெரிஞ்சால் நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? அந்த பஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த வீல் வச்சு மட்டும்தான் அந்த சம்மு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, அந்த வீலுக்கு ரேடியஸ் தெரியணும். எனக்கு இந்த வீலுக்கு ரேடியஸ் தெரியணும். இங்கே இடத்துல எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு 2πr. இந்த ஆர் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா வீலோட ரேடியஸ். நம்பர் ஆஃப் ரிவோல்யூஷன் அப்படிங்கிறது n. ஸோ எனக்கு கிலோமீட்டரில் கொடுக்காங்களா, எதில் கொடுக்காங்களோ அந்த யூனிட். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு பெரும்பாலும் கிலோமீட்டர்லேயோ மீட்டர் ஸ்கொயர்லேயோ எதுலையோ கொடுப்பாங்க. ஸோ இதில் ஒரு சம்மு நோட் பண்ணிக்கோங்க. A wheel makes 1000 revolutions in covering a distance of 1000 revolutions in covering a distance of 88 kilometer. Find the radius of the wheel. ஸோ நான் ரேடியஸ் ஆஃப் த வீல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் தானே எனக்கு தெரியணும். ஸோ எ வீல் மேக்ஸ் 1000 revolutions இன் கவரிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 88 கிலோமீட்டர். எனக்கு 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். 1 கிலோமீட்டருங்கிறது என்ன, 1000 மீட்டர். எனக்கு 88 கிலோமீட்டர் கவர் பண்ணுது அப்படின்னா ஸோ 88 இன்டூ 1000. நான் அதுக்கு எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 2πr இன்டூ ஸோ நம்பர் ஆஃப் ரிவோல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ரிவோல்யூஷன் 1000 ரிவோல்யூஷன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன, எனக்கு என்ன 1 ரிவோல்யூஷன் தானே. ஆமாம் தானே, அதோட மீனிங் அதானே. அதோட ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் தான் என்ன, அது ஒரு முறை சுற்றுறது தானே அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். சில இடங்களில் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு பதிலாக 1 ரிவோல்யூஷன் அப்படின்னு கொஷினாக கேட்கலாம். அப்போ எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு 2πr. எனக்கு இந்த 1000 கேன்சல் ஆயிரும். 2πr அப்படிங்கிறது எனக்கு 88. r is equal to 88 into 1/2 7/22. 44 நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 44, இங்கே எனக்கு 2. அப்போ எனக்கு ஆறுங்கிறது என்ன 14 மீட்டர். எனக்கு ரேடியஸ் என்ன, ரேடியஸ் ஆஃப் த வீல் என்ன 14 மீட்டர். இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டில் சம்மு கேட்டாங்கன்னா இதை வச்சு சால்வ் பண்ணிடணும். ஆக்சுவலாக நான் டிஸ்டன்ஸ் கவர்டு எனக்கு 88 கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க சார். கிலோமீட்டரை நான் மீட்டராக மாத்திரக்காக நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கிலோமீட்டர் இன்ட்டு மீட்டர். ஸோ எனக்கு 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் சம். Find the area of the largest circle. Find the area of the largest circle that can be drawn inside a rectangle. Find the area of the largest circle. Find the area of the largest circle that can be drawn inside a rectangle. That can be drawn inside a rectangle with sides 7 meter by 6 meter. With sides 7 meter by 6 meter. With sides
7 meter by 6 meter. Find the area of the largest circle. Find the area of the largest circle that can be drawn inside the rectangle 7 meter by 6 meter. எனக்கு 7 மீட்டருங்கிறது என்ன? லென்த். 6 மீட்டருங்கிறது பிரெத். ஸோ இதே இது எனக்கு ஸ்கொயராக இருந்தால் அதை நான் 4 கார்னர் ரெண்டு சைடு எனக்கு சென்டரை டச் பண்ணுற மாதிரி நான் 4 சைடுமே சென்டரை டச் பண்ணுற மாதிரி எனக்கு வந்துடும். ஸோ இன்னர் சர்க்கிள் ஸ்கொயருக்குள்ள. ஸோ ஆனால் எனக்கு இங்கே அப்படி வருமானா வராது. ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வரும் ரெக்டாங்கிளுக்குள்ள ஸ்கொயர். ஸோ ரெக்டாங்கிளுக்குள்ள ஸ்கொயர் இது வருதுன்னா இதோட ரேடியஸ் என்ன? ஸோ இது 6 மீட்டர் அப்படின்னா இது டயாமீட்டர். எனக்கு இங்கே 6 அப்படின்னா எனக்கு இதுவும் என்ன தான் 6. எனக்கு டயாமீட்டர் 6 அப்படின்னா இதுலேருந்து நான் ரேடியஸ் என்ன 3 மீட்டர். அப்போ எனக்கு ரேடியஸ் 3 மீட்டர் அப்படின்னா அதோட என்ன கொஷினாக கேட்குறாங்க? ஏரியா. ரேடியஸ் 3 வச்சு ஏரியா என்ன வரும்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஜஸ்ட் அந்த இதுக்குள்ளே வரும்போதே எனக்கு ரேடியஸ் என்னங்கிறத நான் கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோமா அதுதான் கொஷின். இந்த இடத்து ரேடியஸ் 3 அப்படின்னா 20 பையார் ஸ்கொயர் 22 divided by 7 into 3 into 3. Find the ratio of the areas of the find the ratio. இது கால்குலேட் பண்ணிட்டீங்களா? ஏரியா என்ன வருது? 1987 divided by 7 வருதா? 198 divided by 7 கேன்சல் பண்ணிங்கன்னா 28 point something 28 2/7 மிக்சடு ஃப்ராக்ஷன்லேயும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்லேயே வேல்யூ கொடுத்துக்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் த இன்சர்க்கிள். ஃபைண்ட் த ஓகே அது வேணா விட்டுங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் டிக்ரீஸ்டு பை 50%. இஃப் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் டிக்ரீஸ்டு பை 50%, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் இட்ஸ் ஏரியா. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் decrease in its area. Find the percentage decrease in its area. If the radius of a circle is decreased by 50%. If the radius of a circle is decreased by 50%, find the percentage decrease in its area. Find the percentage decrease in its area. எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு? எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ கொஷின் என்ன சொன்னேன்? இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் டிக்ரீஸ்டு பை 50%, அப்போ 100 into 50/100 into 50/100. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 100 கேன்சல் ஆயிரும். ஸோ 25% தான் ஏரியா. அப்போ 75% டிக்ரீஸ் ஆயிடும். ஃபைண்ட் த வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்ட். ஃபைண்ட் த வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்ட். ஃபைண்ட் த வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்ட் 16 meter long, 14 meter broad, and 7 meter high. எனக்கு L into B into H கொடுத்துட்டாங்க. L into B into H. ஸோ அப்போ கியூபாய்டோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? L into B into H தான் கியூபாய்டோட வால்யூம் ஆஃப் கியூபாய்ட். L into B into H. ஸோ கால்குலேட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். வால்யூம் 1/1568. A room is 12 meters long. 9 meters broad. A room is 12 meters long, 9 meters broad, and 8 meters high. Find the length of the longest bamboo. Find the length of the longest bamboo
find the longest length of the longest bamboo that can be placed in it. ஸோ அப்போ அது கியூபாய்டு. எனக்கு லென்த்து, ஹைட்டு, ஸோ ப்ராடு கொடுத்துட்டாங்க. கியூபாய்டு தான். ஸோ கியூபாய்டுக்கு எனக்கு டயகனலுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப், ஸோ டயகனல் ஆஃப் த கியூபாய்டு, லென்த் ஆஃப் த டயகனல். கியூபாய்டுக்கு எனக்கு லென்த் ஆஃப் த டயகனலுக்கு என்ன ஃபார்முலானா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். 12, 9, 8 கொடுத்துருக்காங்க. 144, 81, 64 நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 289. ஸோ நான் ரூட் ஆஃப் 289ங்கிறது எனக்கு 17 மீட்டர். எனக்கு ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. த டயகனல் ஆஃப் எ கியூப் இஸ் 6√3 சென்டிமீட்டர். The diagonal of a cube is 6√3 centimeter. 6√3 centimeter. Find its volume and surface area. Find its volume and surface area. Find its volume and surface area. ஸோ எனக்கு டயகனல் வந்து 6√3 கொடுத்துருக்காங்க. டயகனல் என்ன கொடுத்துருக்காங்க? 6√3. எதுக்குரிய டயகனல்? கியூப். எனக்கு கியூபுக்கு டயகனலுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா a√3. எனக்கு a√3 6√3 அப்படின்னா எனக்கு a அப்படிங்கிறது 6 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரா மீட்டர் சொன்னா சென்டிமீட்டர். ஸோ அப்போ வால்யூம்க்கு எனக்கு என்ன ஃபார்முலா? வால்யூம்க்கு a கியூப். வால்யூம்க்கு a கியூப். சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a ஸ்கொயர். 6a ஸ்கொயர். அப்போ a கியூப் அப்படின்னா எனக்கு 216 சென்டிமீட்டர் கியூப். 6a ஸ்கொயர்னால என்னதான்? ஏன்னா எனக்கு அந்த a கியூபுக்கு பதிலாக இங்கே 6 தான் வருது. சேம் அதே 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஸோ எனக்கு a கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வால்யூம்க்கு வந்து a கியூப், கியூபிக் யூனிட்ஸ். சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 6a ஸ்கொயர். அப்போ 6 × 36. இங்கே எனக்கு 216 சென்டிமீட்டர் கியூப். சேம் இங்கே 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். டேரெக்டாக ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுற சம் தான். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. 3 solid cubes of sides. 3 solid cubes of sides 1 centimeter. 3 solid cubes of side 1 centimeter, 6 centimeter, 1 centimeter, 6 centimeter and 8 centimeter are melted and 8 centimeter are melted to form a 8 centimeter are melted to form a new cube. Melted to form a new cube. Find the surface area. Find the surface area of the cube so formed. Find the surface area of the cube so formed. Find the surface area of the cube so formed. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு இப்போ 3 கியூப் இருக்குது, சின்ன சின்ன 3 கியூப் இருக்குது. அந்த 3க்கும் இண்டிவிஜுவலாக ஒரு வால்யூம் அப்படிங்கிறது இருக்கும். ஆமாம் தானே? 3 கியூப் இருக்குன்னா இண்டிவிஜுவலாக ஒரு வால்யூம் இருக்கும். அந்த 3ஐயுமே மெல்ட் பண்ணி நான் பெருசாக ஒரு கியூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு எது ஈக்குவலாக இருக்கும்? ஸோ 3 கியூபுக்கு தனித்தனியாக ஒரு வால்யூம் இருக்குல்ல, அந்த வால்யூம்லாம் நான் ஆட் பண்ணேன்னா இஸ் ஈக்குவல் டு நியூ கியூப். ஆமாம் தானே? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ் அது எல்லாமே மெல்ட் பண்ணி இது 3Dயில் தான் பண்ணுவோம். 2Dயில் அது வராது. ஸோ 3Dயில் இந்த மாதிரி சேம் இப்போ 3 cubes 4 cubes ஆர் மெல்டட் டு ஃபார்ம் ஏ நியூ கியூப் அப்படின்னா, ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கியூபோட வால்யூம் V1, செகண்ட் கியூபோட வால்யூம் V2, தேர்டு கியூபோட வால்யூம் V3. ஸோ இதோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் நியூ கியூப். வால்யூம் ஆஃப் நியூ கியூப். ஸோ அப்போ எனக்கு 1, 3, 168 கொடுத்துருக்காங்க. 168. ஸோ 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு எனக்கு வால்யூம் என்ன? 1.
செகண்ட் இதுக்கு 6 கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு 2 1 6. தேர்ட் ஒனுக்கு 8. எனக்கு 64 × 8 3 5 1 2 5 1 2 5 1 2 ஆட் பண்ணானா 700 729 729 அப்படிங்கிறது எனக்கு வால்யூம் ஆஃப் நியூ கியூப். வால்யூம் ஆஃப் நியூ கியூப். ஆமாம் தானே? வால்யூம் ஆஃப் நியூ கியூப் எனக்கு என்ன? 729. எனக்கு ஏ கியூப் 729 அப்படின்னா எனக்கு ஏ என்ன? 9 × 9 81. 81 × 9 தான் எனக்கு என்ன? 729. 9 கியூப் தான் எனக்கு 729. ஸோ அப்போ எனக்கு ஏங்கிறது என்ன? 9 சென்டிமீட்டரா மீட்டரா? சென்டிமீட்டர். ஏ எனக்கு 9 சென்டிமீட்டர்னா எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா 6a². அப்போ 6 × 81 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் ஈச் எட்ஜ் ஆஃப் எ நோட் பண்ணிட்டீங்களா? If each edge of a cube is increased by 50%, if each edge of a cube is increased by 50%, if each edge of a cube is increased by 50%, find the percentage change. Find the percentage change in its surface area. Find the percentage change in its surface area. Find the percentage change in its surface area. ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? each of a cube side is increased by 50%. 50% இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு சர்ஃபேஸ் ஏரியாவில் என்ன சேஞ்ச் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா அப்படின்னாலே என்ன? சர்ஃபேஸ் ஏரியாவில் எனக்கு என்ன சேஞ்சஸ் வரும்? அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 100ல் இருக்கக்கூடியது 150% இன்க்ரீஸ் தான் ஆகுது. 100 கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 3 இங்கே 2 75 3 × 75 225% ஆகிடுது. அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகிடுது? 225%. ஸோ அப்போ என்ன சேஞ்ச் ஆகுது? 125% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதோட சர்ஃபேஸ் ஏரியாவில் 125% இன்க்ரீஸ் ஆகுது. இதே எனக்கு வால்யூம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வால்யூம் எஸ் 100 கேன்சல் ஆயிரும். எனக்கு இங்கே 3 இங்கே 2 ஸோ இங்கே 3 இங்கே 2 75 3 3s are 9 9/2 4.5 into 75 4.5 into 75 100 cancel ஆயிடுச்சு. 3 2 3 2 3 3s are 9 9/2 4.5 into 75 284 into 75 அப்படிங்கிறது எனக்கு 300 332.5 332.5. அப்போ எனக்கு 232.5% என்ன ஆகிருக்கும்? வால்யூம் என்ன ஆகிருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வால்யூம் அப்படின்னா இங்கே 3 டைம்ஸ் வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வால்யூம். நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. If the capacity of a cylindrical tank is if the capacity of a cylindrical tank is 1848 meter cube, if the capacity of a cylindrical tank is 1848 meter cube, 1848 meter cube, and the diameter of its base is 14 meter, and the diameter of its base is 14 meter, and the diameter of its base is 14 meter, then find the depth of the tank. Then find the depth of the tank. Then find the depth of the tank.
தென் ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த டேங்க். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு, இஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் எ cylindrical tank is, if the capacity of a cylindrical tank is, the capacity of a cylindrical tank is 1848 meter cube. ஸோ கெப்பாசிட்டினா எனக்கு என்ன, அதோட மீனிங் என்ன, வால்யூம். எனக்கு சிலிண்டரோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச் இஸ் ஈக்குவல் டு 1848 மீட்டர் கியூப், 1848 மீட்டர் கியூப். ஸோ எனக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட டயாமீட்டர் ஆஃப் த பேசிஸ், எனக்கு பேஸில் என்ன இருக்கும், எனக்கு பேஸில் என்ன இருக்கும், சர்க்கிள். சர்க்கிளோட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 14, டயாமீட்டர் 14 அப்படின்னா எனக்கு ஆர் என்ன 7 மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க, மீட்டர். ஸோ அப்போ எனக்கு ஆர் வந்து, ஸோ இங்கே 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆர் வந்து 7 இன்ட்டு 7. எனக்கு டெப்த்துங்கிறது என்ன, ஹைட்டை தான் இந்த இடத்துல எனக்கு டெப்த்துன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1848 ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1848 இன்ட்டு 7 divided by 22 into 7 into, sorry, 1 by 7 into 1 by 7. 22 by 7 இங்க 7 by 22 வரும், 7ங்கிறது. ஸோ அப்போ 7 7 கேன்சல் ஆயிரும். 22 வச்சு கேன்சல் பண்ணனா 8 160 160 176 remaining 8 88 7 7 கேன்சல் ஆயிரும். 160 76 448 88 84 160 176. So remaining 8 88 4 84. So 84 divided by 7, so upper 12. 84 divided by 7 12. So 12 அப்படிங்கிறது எனக்கு என்ன, height, depth. So depth of the tank என்ன 12 meter, 12 meter. So next sum note பண்ணிக்கோங்க. If the height of the two cones, if the heights of the two cones are in the ratio, if the heights of two cones are in the ratio 7:3, if the heights of two cones are in the ratio 7:3, and the diameters are in the ratio 6:7, and the diameters are in the ratio 6:7. If the heights of the two cones are in the ratio 7:3, and the diameters are in the ratio 6:7, and the diameters are in the ratio 6:7, what is the ratio of their volumes? What is the ratio of their volumes? அப்போ ஃபஸ்ட்டு கோனோட வால்யூம்க்கு எனக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தெரியணும். வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் எ கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். எனக்கு ரேடியஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்டோட ரேஷியோ எனக்கு 7:3, ஹைட்டோட ரேஷியோ என்ன 7:3. எனக்கு H1 is to H2 7:3, ஹைட்டோட ரேஷியோ 7:3. diameters are in the ratio 6:7, diameters are in the ratio 6:7. ஸோ டயாமீட்டர் இல்லை, அது ரேடியஸ் தான் நம்ம தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ radius are in the ratio 6:7. ஸோ ரேடியஸ் எனக்கு என்ன ரேஷியோவில் இருக்கு, 6:7. radius are in the ratio 6:7. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட்டு கோன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் செகண்ட் கோன். அப்போ 1/3 இன்டூ பை இன்டூ எனக்கு ஃபஸ்ட் இதோட ஹைட் என்ன ஆர் ஸ்கொயர், ஃபஸ்ட்டு எனக்கு ஆர் ஸ்கொயர். அப்போ 6 எனக்கு 7 6 7.
அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே 6 ஸ்கொயர் இன்டூ எனக்கு ஹச் என்ன ஃபஸ்ட் இதுக்கு 7 புரியுதுல? ஃபஸ்ட் இதோட ரேடியஸ் ஃபஸ்ட் இதோடது ஹைட்டு 1/3 பை இன்டூ செகண்ட் ஒன்னோட ரேடியஸ் எனக்கு 7. அப்போ 7 ஸ்கொயர் இன்டூ 3 7 ஸ்கொயர் இன்டூ 3 1/3 பை எனக்கு கேன்சல் ஆயிரும். எனக்கு 36 இன்ட்டு 7 டிவைடட் பை 49 இன்டூ 3 7ஆல் கேன்சல் பண்ணேன்னா இங்கே எனக்கு 7. ஸோ இங்கே எனக்கு 12:7. அதோட ரேஷியோ என்ன? 12:7 12:7. ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்கனாலே அது என்னெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஷியோ அப்படியே எடுத்துட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸோட ரேஷியோ அப்படியே V1 V2 R1 R2 H1 H2 எடுத்துட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே கண்டுபிடிக்கணும். ரேஷியோ அப்படின்னா டிவைடட் பை, அவ்வளோதான். 3 spheres of radii 3 spheres of radii 3 spheres of radii 3 centimeter 4 centimeter and 5 centimeter 3 spheres of radii 3 spheres of radii 3 centimeter 4 centimeter and 5 centimeter are melted to form a new sphere are melted to form a new sphere find the radius of the new sphere ஸோ ஒரு 3 சின்ன சின்ன ரேடியஸ் உள்ள ஸ்பியர்ஸை மெல்ட் பண்ணி எனக்கு பெருசாக ஒரு ஸ்பியர் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3 4 5 3 4 5 சென்டிமீட்டர் ஆர் மீட்டர் சென்டிமீட்டர். ஸோ இதுதான் எனக்கு அந்த 3 ஸ்பியரோட ரேடியஸ். இந்த 3 ஸ்பியரில் ரேடியஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பியரை மெல்ட் பண்ணி எனக்கு புதுசாக ஒரு ஸ்பியர் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் நியூ ஸ்பியர் is equal to volume of sphere 1 plus sphere 2 plus sphere 3. So Sங்கிறது எனக்கு ஸ்பியர். வால்யூம் ஆஃப் sphere 1 sphere 2 sphere 3 வால்யூம் ஆஃப் sphere 1 sphere 2 sphere 3. எனக்கு வால்யூம் ஆஃப் நியூ ஸ்பியர். ஸோ ஸ்பியருக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 4/3 πr cube. ஸோ ஸ்பியரோட வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3 πr cube. ஸோ நியூ ஸ்பியர் அப்படிங்கிறதுனால அதோட ரேடியஸ் அதிகமாக இருக்கும். நான் கேபிட்டல் ஆர் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 4/3 π ஸ்மால் r1 cube 4/3 π r2 cube 4/3 π r3 cube. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் 3Dயில் ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பால்ஸ் ஸ்பியர் பால்ஸ் ஆர் கியூபாய்டு ஏதாவது மெல்ட் பண்ணி அதோட அதே ஷேப்பில் ஒரு பெருசாக ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த 3 இதோட வால்யூம் ஆட் பண்ணால் நமக்கு புதுசாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஷேப்போட வால்யூம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் 4/3 π இருக்குது. இங்கே 4/3 π நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 4/3 π எனக்கு கேன்சல் ஆயிடும். ஆமாம் தானே? இப்போ இங்கே 4/3 π டிவைடட் பை 4/3 π கொண்டு போவேன் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ கேபிட்டல் R cube is equal to R1 அப்படின்னா எனக்கு 3 cube 4 cube 5 cube 27 64 125 120 180 200 216. ஸோ எனக்கு R cube அப்படிங்கிறது 216னா எனக்கு R என்ன 6 சென்டிமீட்டர். புதுசாக ஃபார்ம் ஆன அந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்ன 6 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கூல் புக்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ் 2D 3Dக்கு எல்லாமே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், தெளிவு கிடைக்கும்.